வணக்கம் மக்களே. இன்றைக்கு இரண்டாம் பராந்தக சோழருக்கு பின் ஆட்சிக்கு வந்த கண்டராதித்தர் மகன் உத்தம சோழர் பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். வாங்க தொடர்ந்து பயணிக்கலாம். சுந்தர சோழர் ஆட்சிக்கு பின் ராசராச சோழர் பட்டம் பெற வேண்டும் என்பதே மக்களின் விருப்பமாக இருந்தது. ஆனால் தன் சித்தப்பா உத்தம சோழரது உரிமை அது என்று உணர்ந்த ராசராச சோழன் அவருக்கே ஆட்சியை கொடுத்து சோழ படை பணிகளில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். உத்தம சோழரே மதுராந்தகன் என்று அழைக்கப்பட்டார். இவரது காலத்தில் சோழ நாட்டில் அமைதி நிலவியது. இவர் ஆட்சிக்கு உட்பட்ட தொண்டை மண்டலமும் திருமுனைப்பாடி நாடும் எவ்வித இடையூறும் இன்றி சீராக ஆளப்பட்டன. உத்தம சோழர் காலத்திய கல்வெட்டுகள் பலவும் செப்பேடுகளும் கிடைத்துள்ளன. இவர் பரகேசரி என்னும் பட்டம் பெற்றவர். சோழர் நாணயங்களில் இவர் காலத்தவையே பழமையானவை ஆகும். இவர் காலத்து பொற்காசு ஒன்று கிடைத்தது. அப்பொற்காசின் நடுவில் ஒரு புலி உட்கார்ந்து கொண்டு வலப்புறமுள்ள மீனை நோக்குகிறது. நாணயத்தை சுற்றிலும் உத்தம சோழன் பெயர் கிறந்த எழுத்துக்களால் குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்பொற்காசு 40 முதல் 60 குன்றிமணி நிறையுள்ளது என்று நாணய ஆராய்ச்சியாளரான எலியட் கூறியுள்ளார். கொங்கு நாட்டில் இவருக்கு படைத்தலைவனாக விளங்கிய ஒருவருக்கு இந்த வேந்தன் தன் பெயரை விருது பெயராக அணிந்து கொள்ள ஒப்புதல் வழங்கினார். இவர் தாய் செம்பியன் மாதேவி. தாயை போலவே உத்தம சோழனும் சிவனேய செல்வனாக விளங்கினார். இவர் தாயும் மனைவியரும் செய்த அறப்பணிகள் மிக பலவாகும். புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் அருகே கிளியூரில் அமைந்துள்ள சிவன் கோயில் வளாகத்தில் உத்தம சோழரின் 12வது ஆட்சி காலமான கிபி 982 ஆண்டில் பொறிக்கப்பட்ட கல்வெட்டு கண்டறியப்பட்டுள்ளது. கல்வெட்டின் மூலம் அறியப்படும் வரலாறு தென் சிறுவாயி நாட்டில் உத்தம சோழர் ஆட்சி காலத்தில் வரி நீக்கிய இறையிலி நிலம் வழங்கப்பட்டதையும் இதனை உள்ளூர் நிர்வாகத்தினர் கூடி அறிவித்தமையையும் பார்க்க முடிகிறது. இதன் மூலம் ஊர் சபைகள் கோயில் நிர்வாகத்தில் பங்காற்றியமையை புரிந்து கொள்ள முடிகிறது. இவர் 950 இறந்தார். இவருக்கு பின் தான் வரலாற்று புகழ்மிக்க முதலாம் ராசராச சோழர் அரியணை ஏறுகிறார். தமிழர் புகழ் ஓங்க, தமிழர் வரலாறு போற்றுவோம். தொடரும் தமிழ் மன்னர்களின் வரலாற்று பயணம். வாழ்க தமிழ், வாழ்க தமிழர் வாழ்வியல். நன்றி.